ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என் வீட்டுக்கு போகிறேன். ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்கு போகிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி எனக்கு சங்கடமாகவும் இருக்குது. ஏன்னா நாளைக்கு திரும்பி வீட்டுக்கு வந்துடணும். ஃபேமிலியில் வந்து ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக போகிறோம். வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கடைக்கு போயிருந்தோம். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கொம்பு முளைக்கிறது இல்லையா அப்படின்னு எனக்கு சின்ன சந்தேகங்க. ஏன்னா சொன்ன பேச்சே கேட்குறது இல்லை, குறும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எதாவது திட்டுட்டோன்னு வைங்க, நம்ம வீட்டில் இருக்கிறத விட நம்ம பசங்க நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தால் ஒரு 10 மடங்கு கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி தோணியிருக்கு. உங்களுக்கு தோணியதான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு குளித்து கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு. கல்யாணம் வந்து என்னோடய பெரியம்மாவோட பையன் கல்யாணம். 1 இயர் ஆயிருக்கும் நான் அப்போ வந்து என் வீட்டுக்கு வந்து. அதனால என்னமோ தெரியல, எனக்கு வந்து சொந்தங்களை பார்த்து பேசி பேசி முடியவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, டைம் வந்து சீக்கிரம் போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு கிளம்பிடணும். ஃபங்க்ஷன் அன்றைக்கி பையனோட அன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. எனக்கு சத்தியமாக மண்டபத்துலேருந்து வர்றதுக்கே மனசு இல்லை. ஏன்னா வீட்டுக்கு கிளம்பிடணுமே அப்படின்ற நினப்புனால ரொம்ப நாள் கழித்து வந்ததுனாலே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்னை ரொம்ப அன்பாக பேசின மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு. அடிக்கடி வந்தால் இந்த மாதிரி தான் கிடையாதோ, அது எனக்கு தெரியாது. என்னமோ கல்யாண ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெக்கேஷன் டைம்னால எல்லோரும் ஊரில் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் கோயம்புத்தூர், சென்னை, கேரளா அந்த மாதிரி நிறைய தூரமாக இருக்கனால எல்லோரும் அடிக்கடி பார்க்குறதே இல்லை. ஆனால் இப்போ வெக்கேஷன்றதுனால எல்லாருமே ஊரில் இருந்தாங்க. எல்லாருமே கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்த்து சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு. அப்புறம் கல்யாண ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்ம ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். கூடலூர்லேருந்து நம்ம குண்டில்பேட்டு வழி போகலாம், அப்போ நிறைய விலங்குகள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி எங்கே முயல், மான், அப்புறம் என்ன காட்டுப்போத்து, யானை நிறைய பார்த்தோம். பசங்க செம்ம ஹாப்பி. ஏன்னா வண்டியில் ஏறினாலே தூங்குகிற பசங்க அன்றைக்கி தூங்கவே இல்லை. வீடு போய் சேர வரைக்கும் முடிச்சுட்டே தான் இருந்தாங்க. நிறைய பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், இப்படி ரோட் சைட்லலாம் யானை இருக்குன்னு. ஆனால் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பசங்க ஸோ ஹாப்பி. அதனால் நாங்களும் ரொம்ப ஹாப்பி. வயநாடு சைடு நீங்கள் டூர் வரதா இருந்தால் கண்டிப்பாக கூடலூர் டச் பண்ணி தான் வரீங்கன்னா நீங்கள் மறக்காமல் குண்டில்பட்டு வழி தான் வரணும். ஏன்னா அப்படி உங்களுக்கு நிறையா விலங்குகளை வந்து பார்க்கலாம் லைவாக. அதுவும் அவ்வளோ பக்கத்தில் யானையெல்லாம் பார்க்கலாம். நம்மளை எதுவுமே செய்யாது. நம்ம அதுங்களை எதுவுமே பண்ணாமல் இருந்தால் போதும். சைலண்ட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் அந்த வழி கொஞ்சம் தூரம் அதிகம். அதனால் நம்ம வீட்டுக்கு போய் சேர்கிறதுக்கு 8:30 ஆயிடுச்சு. அப்போ இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.